Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் வாயை திறந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே நம்ம வாய்க்குள்ளே பின்னாடி சின்னதாக ஒரு குட்டி நாக்கு தெரியும். அதை தான் உவுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உவுலாக்கு கீழே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஷேப்பில் உருண்டையாக சின்னதாக ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டான்சில்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அதோட ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் தான் இந்த டான்சில். பொதுவாக காமனாக யாருக்கு வரும்னா சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு தான் வரும். ஃபீவர் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும். சாதாரணமாக வர்ற சளி இருமலுக்கு வர்ற தொண்டை வலிக்கும் டான்சிலைட்டிஸில் வர்ற தொண்டை வலிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவங்களால சாப்பாடு முழுங்க முடியாது, ஏன் எச்சில கூட அவங்களால முழுங்க முடியாது. அந்த அளவுக்கு தொண்டை வலி பயங்கரமாக இருக்கும். ரெண்டு சைடும் கழுத்தில் நெறி கட்டிடும். ஒருவேளை நம்ம சரியாக மாத்திரை மருந்து எடுத்துக்கலைனாலோ இல்லை டான்சிலில் கூட ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். இன்னொரு இருக்கிறதுலே ரொம்ப ரேராக ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிருமி டான்சில் அஃபெக்ட் ஆனால் அதனால். வணக்கம், நான் டாக்டர் கிங்ஸ்டன், இஎன்டி அண்ட் ஹெட் நெக் சர்ஜன். நம்ம இந்த வீடியோவில் டான்சிலைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டான்சில்னால் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் வாயை திறந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே நம்ம வாய்க்குள்ளே பின்னாடி சின்னதாக ஒரு குட்டி நாக்கு தெரியும். அதை தான் உவுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உவுலாக்கு கீழே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஷேப்பில் உருண்டையாக சின்னதாக ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு அது கொஞ்சம் பெருசாகி குட்டி நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டான்சில்ஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது வந்து பேலட்டைன் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பேலட் நம்மளோட மேல் தாட பக்கத்தில் இருக்கனால அது பேலட்டைன் டான்சில்ஸ். நம்ம உடம்புல வேறு டான்சில்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மூக்குக்கு பின்னாடி ஒரு டான்சில் இருக்குது. அது வந்து நேசோஃபெரிஞ்சியல் டான்சில் இல்லை அடினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு பின்னாடி டீப்பாக உள்ள ஒரு டான்சில் இருக்குது. அது வந்து லிங்குவல் டான்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த பேலட்டைன் டான்சிலை மட்டும்தான். அந்த டான்சிலை பற்றி மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ இந்த டான்சில்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அதோட ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் தான் இந்த டான்சில். இது என்ன வேலை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு விடுறோம், சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ நம்ம மூக்குக்கு பின்னாடியும் டான்சில் இருக்குது, நம்ம வாயை சுற்றியும் டான்சில் இருக்குது. ஸோ நம்ம மூச்சு காற்றுலையும் நம்ம சாப்பாட்லையும் இருக்கிற கிருமிகளை அரெஸ்ட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் தடுக்கிறது தான் இந்த டான்சில்ஸோட வேலை. ஸோ மெயினாக அது வேலை பார்க்குறது வந்து ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுன்னா, நம்ம அந்த கிருமிகளை வந்து அதை அரெஸ்ட் பண்ணி அதே இடத்துல அது டெஸ்ட்ராய் பண்ணிடும். கிருமிகளெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும், மோஸ்ட் ஆஃப் த கிருமிஸை. சில கிருமியை அதால் டெஸ்ட்ராய் பண்ண முடியாத பட்சத்தில் கொஞ்சம் அது பெருசாகி அந்த கிருமிகளெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும். இன்னும் சில கிருமிகளை டெஸ்ட்ராய் பண்ண முடியாத பட்சத்தில் அது வந்து நம்ம பாடிக்கு சில சைன்ஸை கொடுக்கும், ஃபீவர் அந்த மாதிரி. அதைத்தான் வந்து அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரமாக வந்து நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்றது வந்து பொதுவாக காமனாக யாருக்கு வரும்னா சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு தான் வரும். பெரியவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் இந்த டான்சில் ப்ராப்ளம் வரும், டான்சிலைட்டிஸ் வரும். ஸோ இந்த டான்சிலைட்டிஸ் வந்து 3 பேட்டர்னாக சொல்லுவாங்க இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதை. ஒன்று வந்து அக்யூட்னா அதுதான், ஒரு தடவை நமக்கு டான்சிலைட்டிஸ் வருது, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்க ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடுவாங்க, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் சரியாயிருவாங்க. இது வந்து அக்யூட் டான்சிலைட்டிஸ் ஃபஸ்ட் பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, ஒரு தடவை டான்சிலைட்டிஸ் வருது, அவங்க கஷ்டப்படுறாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்க, ஒரு வாரம் ஓகேயாக இருக்குது, சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் நல்லா இருக்காங்க. திருப்பி ஒரு தடவை டான்சிலைட்டிஸ் வருது, ஒரு வாரம் கஷ்டப்படுறாங்க, அப்புறம் ஒரு 2 மாதம் நல்லா இருக்காங்க, அப்புறம் திருப்பி டான்சிலைட்டிஸ் வருது. இப்படி மாறி மாறி வர்றதில்ல. இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் ரெக்கரண்ட் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது பேர் கிரானிக் டான்சிலைட்டிஸ். அப்படின்னா சப்கிளினிக்கல், அதாவது ஒரு லோ லெவல் இன்ஃபெக்ஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், கேப்பே விடாமல். எப்போவுமே அவங்க தொண்டையில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், தொண்டையில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து 3 பேட்டர்ன்ஸ் ஆஃப் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டான்சில் வழக்கமாக எப்படி ஆரம்பிக்கும், நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த சிம்டம்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும். சாதாரணமாக வர்ற சளி இருமலுக்கு வர்ற தொண்டை வலிக்கும் டான்சிலைட்டிஸில் வர்ற தொண்டை வலிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. டான்சிலைட்டிஸால் வர்ற தொண்டை வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்களால சாப்பாடு முழுங்க முடியாது, ஏன் எச்சில கூட அவங்களால முழுங்க முடியாது. அந்தளவுக்கு தொண்டை வலி பயங்கரமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் இருக்கும், தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரி, ஏதோ ஃபாரின் பாடி சென்சேஷன் இருக்கும்,
ரெண்டு சைடும் கழுத்தில் நெறி கட்டியிருக்கும். இதுதான் வந்து கிளாசிக்கல் சைன் ஆஃப் டான்சிலைட்டிஸ். நம்ம அந்த காதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நெறி கட்டியிருக்கும். அந்த நெறி கட்டியை தொட்டாலும் பயங்கரமாக வலிக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரெஸ்ஸாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பசி இருக்காது, குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி சில கஷ்டம்லாம் இருக்கும். நம்ம டான்சிலைட்டிஸ்க்கு ப்ராம்ப்டாக நம்ம வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். ஒருவேளை நம்ம சரியாக மாத்திரை மருந்து எடுத்துக்கலைனாலோ இல்லை அரைகுறையாக விட்டாலோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம், ஹாலிடோசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆகலாம். இல்லை டான்சிலை சுற்றி பஸ் ஃபார்ம் ஆகலாம். அந்த பஸ் வந்து ட்ரெயின் ஆகி கழுத்துலேயும் ஒரு ஆப்சஸ், நெக் ஆப்சஸாக ஃபார்ம் ஆகலாம். இல்லை டான்சிலில் கூட ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். இதனால் குழந்தைகளோட படிப்பு, ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் கூட பாதிக்கணும். இன்னொரு இருக்கிறதுலே ரொம்ப ரேராக ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிருமி டான்சில் அஃபெக்ட் ஆனால் அதனால் கிட்னி, ஹார்ட் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரேர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டான்சிலைட்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் நம்ம தொண்டை வலியோட டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் வந்து இது டான்சிலைட்டிஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான். உங்களை பார்த்து, உங்களை எக்ஸாமின் பண்ணி, உங்கள் வாயை பார்த்து டாக்டர் வந்து இது டான்சிலைட்டின்னு சொல்லிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு எந்த டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்கள் வாய் திறந்து பார்த்தாலே தெரியும், நல்லா டான்சில் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப செவந்து போயிருக்கும், ஆங்க்ரி லுக்கிங் அப்படி இருக்கும், கழுத்து ரெண்டுலேயும் நம்ம நெறி கட்டி இருக்கும். தேவைப்பட்டால் டாக்டர் வந்து ஒரு டான்சில் எக்ஸாமின் பண்ணி ஒருவேளை டான்சிலேருந்து பஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம ஸ்வாபுக்கு அனுப்பலாம். அது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு சில என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவார். ஸோ டான்சிலைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல 3 பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அக்யூட், ரெக்கரண்ட், க்ரானிக். ஸோ அந்த அக்யூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்லி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம வந்து மாத்திரை மருந்து கொடுத்து தான் வந்து இந்த அக்யூட் டான்சிலைட்டிஸை சரி பண்ணணும். அக்யூட் டான்சிலைட்டிஸில் யாருமே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா ஆக்டிவாக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, 1 பெட் ரெஸ்ட்டு, நல்ல ரெஸ்ட்டில் இருக்கணும், வாயை சுத்தமாக வச்சுக்கணும். எப்படி சைனசைட்டிஸ்க்கு ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி டான்சிலைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கார்கிள் பண்ணணும். வாயை வந்து நல்லா தொண்டை வரைக்கும் போய் நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும். அதுக்கு வந்து சிம்பிளாக நல்லா ஒரு வெதுன்னு தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம். சில பேர் லெமன் வாட்டர் வச்சு வாய் கொப்பளிப்பாங்க. கமர்ஷியலி அவைலபிள் நிறைய இருக்குது. ஹெக்ஸிடின் கார்கிள்ஸ், பீட்டாடின் கார்கிள்ஸ், இதை வச்செல்லாம் வந்து அப்பப்போ வாய் கொப்பளித்து வாய் சுத்தமாக வச்சுக்கணும். ஹைஜீன் ரொம்ப முக்கியம். கை கழுவிட்டு சாப்பிடணும். பேசிக் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் சாஃப்ட்டு, ஹெல்த்தி, பிளாண்ட் டயட்டாக சாப்பிடணும். காரமாக சாப்பிட்டாலாம் தொண்டை வலிக்கும். சாஃப்ட் டயட்டாக சாப்பிடணும். மென்று முழுங்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, வெயிட்டு குறைஞ்சிடக்கூடாது, சாப்பிடணும். தேவைப்பட்டால் நம்ம அலர்ஜி எதாக இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை டாக்டர் உங்களை பார்த்து இது வைரல் டான்சிலைட்டிஸ் அப்படின்னா அவர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டார். சாதாரணமாக காய்ச்சலுக்கும் உடம்பு வலிக்கும் மாத்திரை கொடுத்துவார். ஒருவேளை பாக்டீரியல் டான்சிலைட்டிஸ்னு அவர் சஸ்பெக்ட் பண்ணார்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து அவர் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு 5 days 7 days நம்ம கண்டினியூஸாக ரொட்டீனாக சாப்பிடணும். சர்ஜரி எப்போ டான்சிலைட்டிஸ்க்கு சர்ஜரி பண்ணுவாங்க? டான்சிலைட்டிஸ்க்கு பண்ணுற சர்ஜரி பேர் டான்சிலெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது நம்ம வாயை திறந்து விட்டு வாய் வழியாகவே நம்ம பண்ணிடுவாங்க. வெளியிலலாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. வாய்க்குள்ளேயே போய் அந்த 2 டான்சிலை அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ டான்சிலெக்டமிக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதெல்லாம் அந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணால் மட்டும்தான் டான்சிலைட்டிஸ்க்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். சும்மா ஒரு தடவை டான்சிலைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்லாம் யாரும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. டான்சிலைட்டிஸால் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டான்சிலெக்டமி ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு வந்து வருஷத்தில் ஒரு 6 தடவை 7 தடவை டான்சிலைட்டிஸ் வருது. அதனால் குழந்தை அடிக்கடி ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் இருந்து ஒரு வருஷத்துக்கு 6-7 தடவை குழந்தை ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லை டான்சிலை சுற்றி பஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, டான்சில் நான் சொன்னது பார்த்தீங்களா க்ரானிக் டான்சிலைட்டிஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இல்லை டான்சில் பெருசாக இருக்கிறதால சாப்பாடு முழுங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, தூங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தூக்கத்தில் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வருது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது. அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் மட்டும்தான் டான்சிலெக்டமி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க.
முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டன் டைம்ஸில் ஒரு குழந்தை வந்து 6 வயசு வரைக்கும் டான்சில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏன் அந்த க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ பிளட் லாஸ் ஆகிறது வாய்ப்பு. ஒரு 15 ml 20 ml பிளட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஆளுங்களுக்கு 20 mlன்றது ஒரு சாதாரண விஷயம். அதே இது குழந்தைங்களுக்கு 20 mlன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட். ஆனால் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சு. கோஆப்லேஷன் டெக்னிக், லேசர் டெக்னிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்றதுனால பிளட் லாஸ் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 5 ml 1 ml பிளட் லாஸ் கூட கிடையாது டான்சிலெக்டமி பண்ணுறதுக்கு. ஸோ ஈவன் 3 years ஆஃப் ஏஜில் கூட குழந்தைக்கு தேவைப்பட்டால் அந்த க்ரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா டான்சிலெக்டமி பண்ணியே ஆகணும்னா ஈவன் 3 years ஆஃப் ஏஜில் கூட நம்ம டான்சிலெக்டமியை சேஃபாக பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து டாக்டரை பார்த்து டாக்டரோட கிளியரன்ஸ் வாங்கணும், அனஸ்தட்டிஸ்ட்டை பார்க்கணும், அவங்களோட கிளியரன்ஸ் வாங்கி நம்ம பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறதால பிளட் லாஸும் கம்மியாக இருக்கும். போஸ்ட் ஆப்பாக சர்ஜரி முடிஞ்சுன்னா அவங்களோட பெயின் கம்மியாக இருக்கிறதால அவங்களோட ரெக்கவரியும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டான்சில்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். டான்சில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதில் வர இன்ஃபெக்ஷன் தான் டான்சிலைட்டிஸ். எல்லா டான்சிலைட்டிஸ்க்கும் நம்ம சர்ஜரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒன்லி ட்ரீட் பண்ணி ஃபெயிலான பட்சத்தில் ரெக்கரண்ட் டான்சிலைட்டிஸ்க்கோ இல்லை க்ரானிக் டான்சிலைட்டிஸ்க்கோ தான் நம்ம சர்ஜரி பண்ணணும். அக்யூட் டான்சிலைட்டிஸ்க்கு பண்ண வேணான்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.